ஓகே. இப்போ வாங்கடா ஸ்ட்ரெயிட்டா இன்ட்ரோ பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா, ஜங்குக்காகனா ஒரு ஒன் ஷாட் தான். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஜங்குக்காக வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஜிம்மி தான் என்னோட பயாஸ். பட் வந்து OT7 தான் எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஆனா, இந்த மாரி கன்டென்ட்க்கு வந்து ஜங்குக் நல்லா சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜங்குக்க எடுத்திருக்கேன். ஸோ டேரக்ட்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜங்குக்கோட அக்கா பொண்ணு. லைக் உங்களுக்கும் ஜங்குக்கும் லிட்ரலி ஒரு 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அந்த ரேஞ்ச் இருக்கும். லைக் நீங்களும் ஜங்குக்கும் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது. லைக் பேசிப்பீங்க என்னன்னா என்ன, அவருக்கு உங்க மேல பாசம் ஜாஸ்தி, உங்களுக்கு மாமான்ற பாசம் ஜாஸ்தி. அண்ட் காலப்போக்குல நீங்க ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு ஜங்குக்க வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா, அவர் உங்கள சேஃப்டியா பார்த்துக்கிறதும், நீங்க போம்போதும் வரும்போதும் உங்கள வந்து பத்திரமா கூட்டிட்டு வரதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும். உங்களுக்கு அந்த மாரி அவர் பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இவரே நம்மளுக்கு வந்து நம்ம பார்ட்னரா வந்தா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு நம்ம லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்குமேன்ற மாரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிரும். ஸோ, அதனால நீங்க அவர் மேல ஆ ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு லவ் வச்சிருப்பீங்க. அவருக்கே அது தெரியாது. பட் ஆனா அவர் வந்து அவர் பார்வையில அது மாமா மேல இருக்க பாசம்ன்றது தான் அவர் பார்த்துருப்பாரு. ஆனா, நீங்க அவர ரொம்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களே அறியாம அவர் பண்ற சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவர் உங்களுக்காக பண்றது எல்லாத்தையுமே உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஜங்குக்க லவ் பண்றீங்கன்னு. ஸ்கூல் லைக் 12th முடிக்க போறீங்க நீங்க இப்போ. 12th முடிச்சு அந்த டைம்ல வந்து லாஸ்ட்டா இருக்கிற அந்த பீரியட் ஆஃப் ஸ்கூல் பீரியட்ல இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏய் காய்ஸ், இங்க கொஞ்சம் பாருங்கடி. என்னடி வயன்? என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ என்னாத்துக்கு மூஞ்சி இப்படி தொங்க போட்டு வச்சிருக்க என்ன? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி. எங்கள் மாமாவுக்கு வேறு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்கடி. உங்களுக்கே தெரியும்ல நான் எவ்வளோ மாமாவை லவ் பண்ணுறேன்ட்டு. என்னாலலாம் முடியாதுடி சத்தியமாக. என் கண்ணு முன்னாடியே மாமாவுக்கு கல்யாணம் ஆகிறத பார்க்கறதுக்குலாம் ஏதாவது பிளான் சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறீங்க. பையன், முதல்ல நீ போய் உங்கள் மாமா கிட்ட நீ லவ் பண்ணுறத சொன்னா தான் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாமல் நீ பாட்டு போய் கண்ணலாம் நிறுத்துறலாம் பண்ண முடியாது. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கிற மாதிரி பேசு சரியா? போய் முதல்ல அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடி. எனக்கு பின்ன பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காடி? எனக்கு பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்லைடி. தைரியம் வர மாட்டேங்குதுடி. அவரை பார்த்தா மட்டும் கை காலெல்லாம் நடுங்குதுடி எனக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே அவர்கிட்ட க்ளோஸுன்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் அவ்வளோவா பேசிக்கவே மாட்டோம்டி. என்னென்னா என்ன, குடும்ப விஷயம் அதை மட்டும் தாண்டி பேசுவோம். மனைவங்கள்லாம் நான் வந்து அவர்கிட்ட தான் நல்லா பேசுகிறேன், ஜங்குக் மாமாட்ட தான் நல்லா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லைடி. நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எல்லாருக்கும்? நாங்கள் பேசிக்கவே மாட்டோம். அவரும் என்கிட்ட பார்ப்பாரு, என்ன ஏதுன்னு கேட்பாரு, போயிடுவார். என்ன தானே பண்ணுறது? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நீயா போய் தைரியமாக பேசுகிறன்ற பேரில் சொதப்பி விட்டுட்டீன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என்ன தான் பண்ணலான் இருக்க நீ? அது தெரியலன்னு தாண்டி உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்கடி. எனக்கு அது தாண்டி இரிட்டேட்டிங்காக இருக்குது. அவங்க எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு இருக்கும்போது நானும் கம்முன்னு தான் இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவை சொல்லணும். சும்மா போய் ஜோசியக்காரை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் எதையாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து ஜொங்கு அம்மா கிட்ட காட்டி, இந்த பொண்ணு பாடுறா, இது நல்லா இருக்குது, இதை கட்டிக்கிறியா, இப்படி கேட்டுட்டு கிடக்குறாங்க என் கண்ணு முன்னாடியே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க நீங்கள் டென்ஷன் ஆகிறத பார்த்து. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஆனால் இது உங்கள் ஜங்குக் மாமா ஆவேசியத்தில் மட்டும் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக சிரிக்கிறாங்க. ஏய், இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சிரிக்கிறீங்க? நான் ஆதங்கத்தை கொட்டிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? அது இல்லடி, வேறு எதுக்குமே ஃபீல் பண்ணாத நீ. சப்ஜெக்டில் மார்க்கில் கம்மியானா கூட ஃபீல் பண்ணாத நீ. மாமாவுக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னொன்னே இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறியே, அதாண்டி. அதெல்லாம் வந்து ஒன்று போச்சுன்னா இன்னொரு சப்ஜெக்டில் வாங்கிக்கலாம்டி. இது லைஃப் மேட்டர்டி. என்னால் முடியலடி. நானும் கண்ட்ரோல் பண்ணும் இல்லை நம்ம ரியாக்ட் பண்ண வேணாம். நான் எந்த அளவுக்கு யோசிச்சிட்டேன்னா, சரி ஓகே இப்படி தான் நடக்கணும் தான் நடக்கட்டும் அப்படி அளவுக்கு போயிட்டேன். ஆனால் என்னால் முடியல. தூக்கமே வர மாட்டேங்குதுடி நைட்லலாம் இதெல்லாம் யோசிச்சாலே. சரி ஓகே, இப்போ என்ன உனக்கு உங்கள் மாமாவை உனக்கு ஓகே சொல்ல வைக்கணும், உங்கள் மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? ஆமாம். சரி ஓகே, நீ என்ன பண்ணு, சின்னதாக ஒரு டெஸ்ட்டு மாதிரி வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களுக்கு கொஞ்சம் பிளானெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி டீஸ் பண்ணி உங்களுக்கு அவருக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒரு 2-3 விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பயந்தாலும் ஸோ உங்கள் மாமாவுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சரின்னு சொல்லிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கூலும் முடிஞ்சிடுது, எக்ஸாம்ஸும் முடிஞ்சிடுது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்கிறீங்க, ரிசல்ட் வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
ஸோ அதனால நீங்க அப்படியே நான் ஜாலியா வீட்லேருந்து ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கீங்க. அப்பப்போ உங்க மாமா வீட்டுக்கு வருவாரு, போவாரு. உங்க அக்காவ பார்த்து பேசிட்டு போவாரு. அப்போ என்ன ஆகும்னா, நீங்க மாடியில துணி காய போட்டுட்டு இருப்பீங்க. ஜங்குக் வந்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் துணிய காய வச்சுட்டு சரி கீழ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி உங்க அம்மா தான் வர சொல்லியிருப்பாங்க ஜங்குக்க. ஜங்குக் நேரா போய் உங்க அம்மாவோட மடிக்கிட்ட உட்காந்து கீரை ஆஞ்சிட்டு இருப்பாங்க. உங்க அம்மா அங்க போய் உட்காந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க அக்கா கிட்ட அவரு பேசிட்டு இருக்காரு. "என்னக்கா எதுக்கு வர சொன்ன?" "ஏய் இல்லடா, நான் ஒரு வரன் பார்த்தேன்ல, அது உனக்கு ஓகேவா? அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா?" "அக்கா, எனக்கு நீ எது பார்த்தாலும் எனக்கு ஓகே தான்க்கா. நான் எதுக்கு இல்லன்னு சொல்லப் போறேன்? நீ எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான். உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்." "டேய், பார்க்குற பொண்ணெல்லாம் இப்படி உனக்கு பிடிச்சிருந்தான்னா நானாடா கல்யாணம் பண்ணிக்க வாழப் போறேன்? நீ தானடா வாழப் போற. நீ தான்டா சொல்லணும்." "அக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. எனக்கு இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகுமா? அந்த பொண்ணு செட் ஆகுமான்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. உனக்கே தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து பொண்ணுங்க இதெல்லாம் எனக்கு எதுவுமே செட் ஆகாது. நான் நம்ம குடும்பத்தில இருக்க பொண்ணுங்களே யாரையும் எடுத்து பார்க்க மாட்டேன். இதில நீ பொண்ண காட்டி கல்யாணம் பண்ணுனா எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? நீயே பார்த்து கல்யாணம் பண்ணி வையி. நான் வாழ்றேன். அவ்வளோதான். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. உன்ன ரொம்ப செல்லம் குடுத்து வளர்த்து எதுவுமே தெரியாம வளர்த்துட்டனோ? அதெல்லாம் இல்லக்கா. நீ கம்முனு இரு. நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீன்னா நான் யார வேணாலும் கட்டிப்பேன்." சரி ஓகே. சரி, எனக்கு நேத்துலேருந்து ஒரு யோசனை உன்கிட்ட சொல்லலாமா? சொல்லுக்கா. உன் தம்பிக்கிட்ட சொல்லாம? இல்ல, பையனும் 12th முடிச்சுட்டா. காலேஜ் படிக்க வைக்கலான்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. எனக்கும் அவள படிக்க வச்சிரணும் தான் காலேஜு. ஆமா. பொண்ணு முடிச்சுட்டா. அடுத்து காலேஜ் தான் படிக்க வைக்கணும். என்ன இழுக்குற? வேற ஏதாவது பிளான் போட்டு வச்சிருக்கியா என்ன? பிளான்லாம் இல்லடா. எனக்கு அவள பட்டணத்துக்கெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம் ஆசை இல்லடா. அவளுக்கு உனக்கே தெரியும்ல, ஒரு பயந்த சுபாவம். எதுக்கெடுத்தாலும் அலறுவா. எதுக்கெடுத்தாலும் அப்படியே ஒரு மாரி இருப்பா. அமைதியா. அவளுக்கு அங்கலாம் போய் படிக்கலாம் அவளால முடியாதுடா. இங்க பக்கத்துலயே எங்கேயாவது காலேஜ்ல சேர்த்து விட தான் சொல்லியிருக்கேன். சரி, பக்கத்து ஊருக்கு போய் படிக்கட்டும். அங்க ஒரு நல்ல காலேஜ் இருக்குல்ல, அங்க போய் படிக்கட்டும் அவ. நான் வேணா டெய்லி போய் ட்ராப் பண்ணி கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் சரிதான். என்னதான் நீ ட்ராப் பண்ணி கூட்டு வந்தாலும் அங்க காலேஜ்ல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதுக்கு என்னக்கா? நான் கேட்குறேன்னு தப்பான்னு எடுத்துக்க மாட்டேன்ல. சொல்லுக்கா, நான் ஏன்க்கா தப்பா எடுத்துக்க போறேன்? இல்லடா, பேசாம பையனை நீயே கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஒரு நிமிஷம் ஜங்குக் மூஞ்செல்லாம் மாறி போச்சு. ஏன்னா ஜங்குக் உங்களை எந்த விதத்துலையுமே அந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டாரு. அவருக்கு நீங்கள் அக்கா பொண்ணுனா லிட்ரலி அவர் பொண்ணு மாதிரின்ற கணக்கில் தான் அவர் யோசிச்சு வச்சிருப்பாரு தவிர்த்து உங்களை எந்த ஆங்கிள்லையுமே அவர் வந்து அந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டார். சொன்ன உடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அக்கா, லூசாக்கா நீ யோசிச்சு தான் பேசுறியா? இல்லை ஏதாவது பைத்தியத்தனமா யோசிச்சுட்டு என்னக்கா நீ பையனை போய் எப்படிக்கா? நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்த்துருக்கேன். அவளுக்கும் எனக்கு வயசு வித்தியாசம் எவ்வளோ இருக்குது? அதுவும் இல்லாமல் எப்படி நான் என்ன பண்ணுறேன், அவள் என்ன படித்த பிள்ளை, அவளுக்கு இதுக்குக்கா என்னைய கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ? உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? ஏய், உனக்கு என்னடா குறைச்சல்? பார்க்க எப்படி இருக்க? உனக்கு என்ன பார்க்கறதுக்கு என்ன? உனக்கு என்ன 28 வயசு மாதிரியா நீ இருக்க பார்க்க? அக்கா, அதுக்கு இல்லைக்கா. இருந்தாலும் ஐயன் படிக்கிற புள்ளக்கா. அதெல்லாம் தப்புக்கா. அப்படிலாம் நீ பண்ணாத. நீ யோசிக்கிறதே முதல்ல தப்பு. அவள் படித்த புள்ள. நான் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கேன். அவள் படிச்சிருக்கா. அவள் 12th படித்தாலும் இன்னும் படிச்சிருவா. அவள் நல்லா படிக்கிற பிள்ளைய பிடிச்சி எனக்கு கட்டி வச்சு அது யோசிக்கவே யோசிக்கக்கா தேவையில்லாமல். டேய், நான் அதெல்லாம் கேட்கல. உனக்கு பையனை பிடிக்குமா பிடிக்காதா? அக்கா, நீ சத்தியமாக சொல்கிறேன் பைத்தியக்காரி மாரி பேசிக்கிட்டு இருக்க. பையனு என் அக்கா பிள்ளை. அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு தனி பாசம் எனக்கு இருக்கும். அது எனக்கு பிடிக்கும். அதான் நீ சொல்கிற மாதிரி எனக்கு அதை நான் வந்து யோசிச்சதே இல்லைக்கா. டேய், சத்தியமாவாடா? ஆமாக்கா. நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காதாக்கா. இந்த பேசுறதா நீ பேசுகிறதா இருந்தால் என்னை தயவுசெய்து இனிமேல் கூப்பிடாதன்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்ம கடுப்பில் ஏஞ்சி வெளியில் போயிடுறாரு. புல்லட்டை எடுத்துகிட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் இங்கே மாமா வந்திருக்காருன்னு ஆசையாக அவருக்கு மோரெல்லாம் ஆற்றி எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. அவங்க அவங்க வந்து வெளியில் அந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் கதவு கிட்ட வெயிட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இதெல்லாம் கேட்டுடுறீங்க. அவருக்கு உங்கள் மேலே ஆசை இல்லைன்னு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருது. செம்மையாக அழுவுறீங்க. மோரெல்லாம் எடுத்துகிட்டு போய் திருப்பி கிச்சன்லேயே வச்சுட்டு குடு குடு குடுன்னு உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு கதவு சாத்திட்டு அப்படி அழுவுறீங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. உங்கள் மாமா வந்து உங்களை இந்த மாதிரி பார்க்கவே இல்லை. அவர் பொண்ணு கணக்காக பார்க்குறாருன்றது உங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. நம்ம இத்தனை 3 வருஷமா லவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ எப்படி நீங்கள் அவரை திருப்பி ஃபேஸ் பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு புரியல. நீங்கள் செம்மையாக அப்படியே அழுவுறீங்க. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் வெளியே வரல. உங்கள் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்னாச்சு? கதவை தட்டினா கூட வந்து இல்லை வேணாம், சாப்பாடாக எடுத்துகிட்டு வந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஒரு 2 3 நாள் நீங்கள் இப்படியே தான் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் யாருக்கும் எதுவுமே புரியல.
அப்போ ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட்டும் வருது. நீங்க ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க 10th. ஸோ, அதனால உங்க அப்பா வந்து உங்கள அந்த பக்கத்துல இருக்க அந்த ஊர்ல இருக்கிற அந்த காலேஜ்லேருந்து சீட் போட்டுர்றாரு உங்களுக்கு. நீங்களும் படிக்கிறேன்ற அந்த அதில வந்து நீங்களும் ஓகே சொல்லிட்டு, நீங்க அதில கான்சன்ட்ரேட் பண்ணணும். நடந்ததெல்லாம் நம்ம மறந்துறணும். இல்ல நம்ம வந்து இந்த மாரி யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க. இனிமே வந்து ஜங்குக் மாமாவ நம்ம அந்த மாரி பார்க்கவே கூடாது. அவர்கிட்ட நம்ம இந்த மாரி எதுவுமே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி சொன்ன விஷயங்கள கூட எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக யோசிச்சுட்டு அவரை பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு மட்டும் எப்பவும் போல் பேசிட்டு போயிடணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நீங்கள் வந்துடுறீங்க. அப்போ உங்களுக்கு திடீர்னு உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. உங்களோட சொந்தக்கார பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஜங்குக் வராரு. அவர் ஒரு வேஷ்டி போட்டுட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு ஷர்ட் போட்டு நல்லா எல்போ வரைக்கும் மடிச்சு விட்டுட்டு வர்றாரு. பார்க்கவே செம்மையாக இருக்கார். உங்களுக்கு அவரை பார்க்கணும் சைட் அடிக்கணும்னு தோணுது. பட் ஸ்டில் இல்லை, அந்த அந்த ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்ற அந்த ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவர் அவருக்கு உங்கள் ஃபேமிலியில் நிறைய பசங்க இருப்பாங்க. லைக் பையனுங்களும் சரி பொண்ணுங்களும் சரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் அவர் நல்லா ஜாலியாக இருப்பார். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து, நான் ஏன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. நீங்கள் சாப்பிட்டீங்களா மாமா? இனிமே தான்மா சாப்பிட்ணும். சரி, என்ன கொஞ்ச நாளாக ஒரே ஒரு மாதிரி இருக்க நீ? என்னது மாமா? இல்லை, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எப்பவும் போல் இல்லையே, என்ன ஸ்டடி ப்ரெஷரா என்ன? இல்லை, ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு, எக்ஸாமும் எழுதிட்டேன், நல்ல மார்க்கும் வாங்கிட்டேன், அடுத்து காலேஜ் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கே, என்ன பிரச்சனை சொல்லு எதுவாக இருந்தாலும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். வயன், எனக்கு தெரியாதா? உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது. இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் இருந்தாலும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன் மாமா. ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் மாமா போகிறேன். சரி, ஓகே, ஏதோ நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு இன்னும் அழுகே வருது. எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கவும் உங்களுக்கு இன்னும் அழுகே வருது. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒரு மட சாம்பிராணி மாமா, உனக்கு ஒன்றுமே தெரியாது, இத்தனை வருஷம் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன், உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே திட்டிக்கிறீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயும் போது ஜங்குக் உங்களை நோட்டீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. நீங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கீங்க. எப்பவும் போல் அந்த ஜாலியாகவே நீங்கள் இல்லை, நீங்கள் எப்போவுமே சைலண்ட் தான். பட் ஆனால் ஒரு ஜாலியாக கொஞ்சம் இருப்பீங்க. அது உங்ககிட்ட சுத்தமாக இல்லாததை அதை வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் வந்து அவங்க அக்காக்கிட்டேயும் போய் கேட்குறாரு, அக்கா என்னடா அக்கா பையனுக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு அது எப்படி இருக்கு? அது தெரிலடா, அது கொஞ்சம் நாளாகவே இப்படி தான் இருக்கா. கேட்டால் ஒன்றும் இல்லைங்கிறா. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்லலாம் எல்லாரையும் பிரிஞ்சு இப்போ காலேஜுக்கு போகிறாள், அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் மிஸ் பண்ணுறாளான்னு தெரில. ஓ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நீங்கள் காலேஜுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டே ஒருத்தி காலேஜ்லேயும் உங்கள் கூட வந்துடுறா. அப்படி நீங்கள் அதில் ஜாலியாக உங்கள் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கோட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபேட் அவுட் பண்ணணும்னு நினைக்க அது உங்களுக்கு இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்டு கொஞ்ச நாள் போகுது. இப்போ உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் என்கேஜ்மெண்ட் ஆச்சுல அந்த பொண்ணுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் மேரேஜ் ஆக போகுது, ஒரு ஒன் வீக்கில். ஸோ அதுக்காக நீங்களும் உங்கள் கசின் சிஸ்டரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க. நீங்கள் மார்னிங்காக அவளை கால் பண்ணி கூப்பிட்டுறீங்க, அந்த மாதிரி நம்ம மார்க்கெட் போகலாம், ட்ரெஸ் கடைக்கு போய் நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவளும் வந்துடுறா. அவள் பேர் பிரியா. நீங்களும் அவளும் சேர்ந்து இப்போ நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க. போகும்போது உங்கள் வீட்டில் ஒருத்தவங்களை ட்ராப் பண்ண சொல்லிடுறாங்க, உங்கள் அம்மா, உங்கள் சொந்தக்காரங்களை. நீங்கள் மார்க்கெட்டில் இறங்கி 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறீங்க. அக்கா நீ என்ன ட்ரெஸ்ஸுக்கா வாங்கலான்னு இருக்க? கல்யாணம்டி, என்னடி வாங்க முடியும்? ஜீன்ஸ் பேண்ட்டு நான் வாங்க முடியும், புடவை தாண்டி நான் வாங்கணும். சரி, ஓகே, அப்போ நீ புடவை எடுத்துக்கிறோன்னா நான் ஆஃப் சாரி எடுத்துக்கணும், அப்படி தானே? ஆமாண்டி. சரி, ஓகே, என்ன கலருக்கா? பிரியா, என்னை டென்ஷன் ஏற்றாத. என்ன கலர்லாம் நான் இன்னும் யோசிக்கல. போய் பார்த்து எது நல்லாயிருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியதான். ஐயோ ஐயோ, நீயும் என் 90s காலத்து பொண்ணு மாதிரியே இருக்கக்கா. ஒரு கலரில் சூஸ் பண்ணி ஃபோனில் பார்த்து எடுத்துகிட்டு வர மாட்டியா? அந்த ஆசைப்பட்ட கலர் அங்கே போய் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு தாண்டி கஷ்டம். அதனால் போய் பார்த்து எந்த கலர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ, எது செட் ஆகுதோ எடுத்துக்கலாம். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். சரி, ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேசிகிட்டே போகிறீங்க போகிற வழியெல்லாம். நீங்கள் வந்து ஃபுல்லாக காலேஜில் நடந்துற கதையெல்லாம் சொல்கிறீங்க. பிரியா வந்து அவள் ஸ்கூலில் நடந்த கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறா. நீங்கள் 2 பேரும் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே போகும்போது அங்கே சந்தையில் பார்த்தீங்கன்னா ஜங்குக் வந்து இந்த விவசாயத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. தூரத்தில் உங்களை பார்த்துட்றாரு, உங்களையும் உங்கள் தங்கச்சியும் பார்த்துட்றாரு. நேராக அவரும் நீங்களும் பார்த்துட்றீங்க. பட் பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிடணும், அவர் கண்டுக்கவே கூடாதுன்ற தாட் வந்து நீங்கள் பிரியா
பிரியா கிட்ட இப்படியே பேசிகிட்டே இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரியா கிட்ட அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஜங்குக் வந்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அந்த வேலையை பார்க்க சொல்லிட்டு நேராக வந்து பிரியா மண்டையிலே டங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுறாரு. ஏய் எங்கடி போகிறீங்க? ஆ மாமா எதுக்கு மாமா படிக்கிற? எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். ஐயோ சத்யா கல்யாணம் வருதுல்ல அடுத்த வாரம். ஆமாம், அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். கல்யாண பொண்ணுக்கே நேரம் எடுத்திருப்பாங்களான்னு தெரியலடி, அதுக்குள்ளே நீங்கள் வந்துக்கிட்டீங்க எடுக்க. அதெல்லாம் எடுத்திருப்பாங்க, நீ தள்ளு. நீ எதுக்கு இந்த விஷயத்துலலாம் மூக்க நுழைக்கிற? ஏய் வாய ரொம்ப நீளுது உனக்கு, பார்த்துக்கோ. தள்ளு மாமா, நாங்கள் கடைக்கு போகணும், உச்சி வெயில் இடிக்குது, தள்ளு. சரி சரி வா, நானே கூப்பிட்டு போகிறேன். நீ ஒன்றும் கூப்பிட்டு போக வேணாம், நாங்களே எங்களுக்கே போய தெரியும். ஏ மரியாதை தேய்துடி ரொம்ப. சரி வா, கூட்டிகிட்டு போய் தொலை. நீங்கள் அப்படியே பின்னாடி நிற்கிறீங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிப்பு வருது உங்களுக்கு. அவள் வந்து ஜங்குக்கும் அவளுக்கும் ஆகவே ஆகாது, 2 பேரும் வெளியே போன மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜங்குக் போக பிரியா பின்னாடி போகிற, அதுக்கு பின்னாடி நீங்கள் அப்படியே போகிறீங்க. போயிட்டு அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு கடை இருக்கும், அங்கே வந்து ஜங்குக் தெரிஞ்ச கடை தான் போல். போனோடனே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் ஜங்குக் சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம் வருது, நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃபஸ்ட்டு பிரியாவுக்கு தான் ஆஃப் சேரி எடுத்து போடுறாங்க ஃபுல்லாக. அப்போது ஜங்குக் வந்து இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அவளுக்குன்னு, பிரியாவுக்கு நல்லா இருக்குமான்னு அதை பார்த்துட்டு ஒரு ரெட்டு வித் க்ரீன் அண்ட் கோல்டு பார்டரில் ஒரு ஆஃப் சேரி எடுத்து காட்டுறாரு. ஏ பிரியா இதை பாருடி, உனக்கு நல்லாயிருக்கும், போட்டு பார்க்குறியா? ஐயோ என்ன கலர் இது மாமா, உன்னோட ஆயா காலத்து டேஸ்ட்டெல்லாம் நீ உன் கூடயே வச்சுக்கோ. உனக்கு கட்டிக்க போக ஊற்றி வருவா பொண்டாட்டின்னு, அவளுக்கு நீ இந்த கலர்லலாம் வாங்கி கொடு, என்னையை விட்டுடு, நானே பார்த்துக்கிறேன். கடைக்கார அங்கிள் அந்த கலரை நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி பிரியா போயிடுறா. உங்களுக்கு செம்ம சிரிப்பு வருது ஜங்குக்கு மொக்க வாங்குறது. பட் ஆனால் நீங்கள் அப்படியே கப்புன்னு அடக்கிக்கிட்டு நின்றுக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு. நீ என்னம்மா நான் எடுத்து கொடுக்குறத வாங்குவியா இல்லை அவளை மாதிரி தான் அசிங்கப்படுத்திட்டு போவியா? ஐயோ மாமா எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, எனக்கு நீங்களே வாங்கித்தாங்க, பரவாயில்ல நீங்களே எடுங்க. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களுக்கு சாரீ எடுத்து போட சொல்கிறாரு. அப்புறம் சாரீ எல்லாம் பார்க்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்க, உங்களுக்கு எந்த ஐடியாவும் அவ்வளோ பெருசாக எதுவுமே இந்த கலரும் செட் ஆகாத மாதிரியே உங்களுக்கு மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர்டாக வரல. அப்போ கடைக்கார அங்கிளும் எடுத்து போட்டே இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஜங்குக்கு வந்து ஒரு சாரீ கண்ணில் மாட்டுது. பிங்க் கலர், பேபி பிங்க் கலரில் ஒரு சாரீ வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க்கடு வச்சு, அது செம்ம கிராண்டாக இருக்குது. ரிசப்ஷனுக்கு போடுற மாதிரி செம்ம கிராண்டாக அழகாக இருக்குது. அவர் டக்குன்னு அந்த சாரியை எடுத்துகிட்டு, வயனு இங்கே வாயேன், என்னம்மா இதை வச்சு பாரு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே போட்டு கண்ணாடியில் பார்க்க வைக்கிறாரு. பார்த்தா அது உங்களுக்கு செம்ம அழகாக இருக்குது. உங்களுக்கே பாமால அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஓகே மாமா நான் இதே எடுத்துக்கிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்லவும் ஜங்குக்கு சிரிச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பில் பே பண்ணுறதுக்கு போயிடுறாரு. அங்கே பார்த்தா பிரியாவும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹாஃப் சாரி எடுத்திருப்பா. 2த்துக்கும் சேர்த்து பில் அவரே பே பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் காசு எடுத்துகிட்டு இருந்திருக்கோனாலும் ஒரு முறை தான் அப்படி கம்முன்னு அதுக்கப்புறம் ஆயிடுறீங்க. அப்புறம் அவரே பே பண்ணிவிட்டு வெளியில் வர்றாரு. அப்புறம் வெளியில் வந்தோடனே கொஞ்சம் தூரத்தில் பிரியா அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்பா அப்பான்னு கத்துறா. என்னடான்னு பார்த்தா பிரியா அவங்க அப்பா வந்து அந்த வழியாக போயிருப்பார். அப்புறம் வந்து பிரியா வயன்கிட்ட வந்து, வயனக்கா நான் கிளம்பவா, எங்கள் அப்பாவே வந்துட்டாரு, நான் அப்படியே போயிடுவேன்ல, இல்லைனா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவேன், ரொம்ப லேட் ஆகும், நான் எங்கள் அப்பாவோட அப்படியே போயிடுறேன்க்கா, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா போயிடுறா. உங்களுக்கு இப்போது எப்படி போகிறது? சரி ஓகே பஸ்ஸில் போயிடலாம் நம்ம அப்படி சொல்லிட்டு பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேம்மா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் ஜங்குக் கிட்ட சொல்கிறீங்க. ஜங்குக்கு எதுக்கு பஸ்ஸுக்கெலாம் வெயிட் பண்ணுறவன், நானும் நம்ம வீட்டுக்கு தான் போகிறேன், அக்கா கூப்பிட்ருக்கு, வா அப்படியே உன்னை விட்டுட்டு நான் அக்கா கிட்டே பேசிட்டு நான் வரேன். உங்களுக்கு அவர் கூட பைக்கில் போகிறதுக்கு சுத்தமாக இதுவே இல்லை. எங்கே நீங்கள் பழசெல்லாம் திருப்பி காலத்துலேருந்து தேவையில்லாமல் ஹோப் எடுத்துப்பீங்களோ, உங்களுக்கு ஒரு பக்கம் பயம். இல்லை மாமா நான் பஸ்லேயே போகிறேன் மாமா, வேண்டாம். வயன் என்ன பிரச்சனை இப்போ உனக்கு என் கூட வரதில்ல? ஏன் இதுக்கு முன்னாடி நீ என் கூட பைக்கில் வந்ததே இல்லையா? என்னத்துக்கு புதுசாக இப்போ பண்ணிகிட்ருக்க நீ? அதெல்லாம் இல்லை மாமா, பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கண்ணா, இந்த வளையல்லாம் வாங்கணும்ண்ணா, அதெல்லாம் வாங்கிட்டு நான் வரேன் மாமா. சரி வா, வளையல் தானே வாங்கணும், நானும் வரேன் மாமா. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, பரவாயில்ல மாமா. அப்போ நீ வளையல் வாங்க வேண்டாம், தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க, வண்டியில் ஏறு முதல்ல. மாமா இல்லை மாமா, வண்டியில் ஏறு,
அவ்வளோதான். நீங்க அப்படியே ஏறி உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாரியா தான் இருக்கு. என்ன எதுக்கு போணும் அப்படின்ற மாரி. ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. வயன் எதுக்கு இப்படி நடந்துக்கிறா? ஒண்ணுமே அவருக்கு புரியல. நேரா வீட்டுக்கு இறங்கி இறங்கி விட்ட உடனே நேரா ரூமுக்கு போயிடுறீங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்புறமா போய் அவரு நேரா போய் அவங்க அக்காவ பார்த்து பேசிட்டு இருக்காரு. அந்த அவங்க சொந்தக்கார பொண்ணு கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் செம்ம அழுகை வருது. எவ்வளோ நாள் நீங்க ஆசைப்பட்டுருப்பீங்க. அவர் கூட ஆசையா பைக்லலாம் போகணும் அப்படின்லாம். ஆனா, இப்போ வந்து அவர் உங்கள நார்மலா பார்த்து நீங்க அவர் கூட வரணும்னு நீங்க நெனச்சதே கிடையாது. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் செம்மையா அழுகை வருது. அதுக்கப்புறம் நீங்களும் நார்மல் ஆகிக்கிட்டு இந்த கல்யாண ஃபங்ஷன்ல செம்ம பிஸி ஆயிடுறீங்க. ஜங்குக் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காரு. என்னதான் இவளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த உங்க கசின் அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னிருந்தேன்ல, அந்த பொண்ணோட கல்யாணமும் வந்துடுது. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு நைட் ரிசப்ஷன். இப்போ ரிசப்ஷனுக்கெல்லாம் நீங்க ரெடி ஆயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வாங்கி குடுத்த ட்ரெஸ்ஸ தான் நீங்க போட்டிருக்கீங்க சாரி. பிரியாவுமே ஆஃப் சாரி எல்லாம் போட்டுட்டு டைரக்ட்டா நீங்க எல்லாரும் மண்டபத்துக்கு போயிடுறீங்க ரிசப்ஷனுக்கு. ஜங்குக் செம்ம பிஸியா இருக்காரு. ஸோ அவருக்கு நெறைய வேலை இருக்கு. கல்யாண வேலை நெறைய பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து யாரு என்ன, யார் வரா போறா ஒண்ணுமே அவருக்கு தெரியல. இப்போ நீங்க தான் வந்து கசின்ன்றபோது அந்த ஒரு இதில நம்ம போயிட்டு பொண்ணு பக்கத்தில போய் நின்னு இந்த மொய் கவர் வாங்குறது, கிஃப்ட்ஸ் வாங்கி வைக்கிறது, பொண்ணுக்கு ஏதாச்சும் வேர்க்குதுன்னா அதெல்லாம் பண்ணணும்னா 2 பேரும் நிக்க வைப்பாங்கல்ல. அதுவா வந்து உங்களையும் பிரியாவையும் தான் உங்க வீட்ல நிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க போய் ஸ்டேஜ்ல போயிட்டு நின்னு அவங்களுக்கு வர கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, மொய் கவர் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, அந்த கசின் சிஸ்டர் அந்த கல்யாண பொண்ண வந்து எல்லாம் பார்த்துட்டு நிக்கிறீங்க. பிரியா நடுவுல இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் ஓடிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கா. நீங்க அவங்க கூடயே நின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்பதான் வந்து ஜங்குக் ஏதோ ஒரு விஷயமா இங்கேருந்து இது ஃபோன் பேசிக்கிட்டே போம்போது, ஸ்டேஜ் ஒரு நிமிஷம் பார்க்குறாரு. அப்பதான் உங்கள நோட்டீஸ் பண்றாரு. நீங்க அங்க நின்னுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவரு உங்கள இதுவரைக்கும் அவரு அப்படி பார்த்ததே கிடையாது. அப்படியே வச்ச கண்ணு வாங்காம அவரு அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா, நீங்க அவ்ளோ அழகா இருக்கீங்க அந்த சாரீல. சூப்பரா இருக்கு உங்களுக்கு அது. அப்படியே உங்களுக்குன்னே ரெடி பண்ண மாரி இருக்கு அந்த சாரீ. அதுக்கேத்த ஜுவல்லும் போட்டிருக்கீங்க. நெக்லஸ்ஸு, கம்பலு அண்டு ஃப்ளவர் எல்லாம் வச்சு அப்படியே பக்காவா இருக்கீங்க. இவ்வளோ இவ்வளோ அழகா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே! அப்படின்ற மாரி இவரு மனசுக்குள்ள நெனைக்கிறாரு. அதுக்கப்புறம் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே அப்படியே ஃபோன்லயே பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன்லாம் கட் பண்ணிட்டு, உங்களே கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவரு உங்களுக்கு இந்த மாரி அவரு உங்கள பார்த்ததே இல்ல. நீங்க நீங்க அழகா இருப்பீங்க அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருக்கு இது அவருக்கு. ஒரு வேள அவர் வாங்கி குடுத்த ட்ரெஸ் நீங்க போட்டிருக்கிறதுனாலயா என்னான்றது அவருக்கே தெரியல. அப்படி பார்த்தா பிரியாவுக்கும் தான் அவர் வாங்கி குடுத்தாரு. ஆனா பிரியாவ அவரு நல்லா இருக்கு ட்ரெஸ் அப்படின்ற அந்த தாட் மட்டும் தான் இருக்கு. ஆ இல்ல ஒரு வேள அவங்க அக்கா வந்து இந்த டாபிக் பேசினதுக்கப்புறம் அவருக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவரையே வந்து அறியாம இல்ல இது தப்பு தப்புன்ற மாரி இருக்காரு. ஆனாலும் அவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் உங்கள தான் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆவுது. அ பொண்ணு மாப்பிள்ளைக்கு காத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய ஜெயிண்ட் ஃபேன் வந்து வச்சிருப்பாங்க. அப்ப அப்படியே ஃபேன் திரும்புது. அப்படியே அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் அடிக்கும்போது, உங்க மேலயும் அடிச்சிருக்கும். அதில லைட்டா உங்க சாரி விலகி உங்க ஹிப் வந்து ரிவீல் ஆகும். ஜங்குக் அத பார்க்கக்கூடாதுன்னு தான் இருக்கு. ஆனாலும் அவர கண்ட்ரோலே பண்ணாம அவரே அறியாம அத அவரு பார்க்குறாரு உங்க இடுப்ப. அவருக்கு அப்புறம் தான் என்னடா பண்றோம் நம்ப? டேய் ஒய்யன்றா இது? அப்படின்ட்டு அவரு அப்படியே வாயில கைய வச்சுட்டு ஓரமா போய் நின்னுட்டு, இப்ப நாம என்ன பண்ணோம்? எதுக்கு ஒயன்னு இப்படி பார்த்தோம்? ஐய்யய்யோ! அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப கில்ட் ஆவுது. ஐய்யய்யோ! என்ன இவள நம்ம இப்படி பார்க்குறோமே அப்படி சொல்லிட்டு. உங்களுக்கு செம்ம வேர்க்குது. அதனால காத்து வந்தா போதுன்ட்டு அப்படி நிக்கிறீங்க நீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல இங்கேருந்து வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மேல ஏதோ வேலை இருக்குன்னு போயிடுறாரு. அப்புறம் ஃபங்ஷனும் முடியுது. சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஃபேமிலியா. அப்போ உங்க அம்மா கூப்பிடுறாங்க. "ஏய் வய்யனு, ஏய் இங்க வாடி." "ஆ ஆ என்னம்மா?" "ஏய் ஜங்குக்க பாத்தியா?" "ஜங்குக் மாமா இங்க தான் எங்கேயோ நின்னுட்டு இருந்தாரு. தெர்லையே." சரி ஓகே. அவன் சாப்பிட்டானா என்னான்னு தெரில. நான் சாப்பாடு போட்டு தரேன் தட்டுல. போய் அவனுக்கு சாப்பாட மட்டும் குடுத்துட்டு வந்துர்றியா? சரி ஓகே குடுங்க. நீ சாப்பிட்டியா? ஆ ஆ மொதல்ல தம்பிக்கு தானே கேட்ட. அப்புறம் என்ன? குடு. அப்படின்னு சொல்லிறீங்க. உங்க அம்மாவும் சிரிச்சுட்டே தட்டுல சாப்பாடு போட்டு குடுக்குறாங்க. நீங்களும் 1 ஹவர் ஃபுல்லா தேடுறீங்க. ஜங்குக்க காணோம். எங்க போனா? மாமா எங்க தான் போச்சோ தெர்லையே! அப்படி சொல்லிட்டு தேடிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் மேல போறீங்க. மேல பார்த்தா ஜங்குக்கு அங்க ஒரு திண்ண மாரி இருக்கும். ஸ்லாப் மாரி. அங்க உட்காந்துட்ருக்காரு. உட்காந்து ஃபோன்ல ஏதோ பார்த்துட்ருக்காரு. மாமா ஆ ஆ வயன் அம்மா சாப்பிட நீங்க இன்னும் வரலையாமே? அம்மா தான் சாப்பாடு போட்டு குடுத்தாங்க. சாப்பிட்றீங்களா? இங்க வச்சுட்டு போயிடுவேன் நான் சாப்பிட்டுக்கிறேன்.
சரி ஓகே மாமா. சாப்பிட்ருங்க ஆனால் மறக்காமல், சரியா? லேட் ஆகிடுது. நான் சாப்பிட்றேன். நீங்கள் இப்போ கரெக்டாக போகும்போது ஜங்கு கூப்பிட்றாரு. வயன், சொல்லு மாமா. இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷு, படபடப்பு எல்லாமே வருது இதை கேட்டதுக்கப்புறம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ வாட்டி சாரி கட்டியிருப்பீங்க, எத்தனையோ வாட்டி நீ நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு வாட்டி கூட உங்கள் மாமா உங்ககிட்ட இதை சொன்னதே கிடையாது. ட்ரெஸ்ஸு பொதுவாக நல்லா இருக்குன்னு சொல்கிறது வேறு, இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறது வேறு. இந்த மாதிரி அவர் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. மற்றவங்க கிட்டலாம் சொல்லியிருப்பாரு, மாமா பையன் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்குல்லன்ற மாதிரி பேசியிருந்தா கூட, உங்ககிட்ட டேரெக்டாக இது வரைக்கும் அவர் சொன்னதே இல்லை. இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறீங்க. என்ன மாமா சொன்ன? உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லாயிருக்கு, உனக்குன்னே பண்ண மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்க நீ இந்த ட்ரெஸ்ஸில். அவ்வளோதான். நீங்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே நிற்கிறீங்க. அவருக்கும் ஏதோ ஃபீல் ஆகுது, உங்களுக்கும் ஏதோ ஃபீல் ஆகுது. ஆனால் அது என்னன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் 2 பேருக்கும் இதுவே இல்லை. அவர் உங்கள் கிட்ட வராரு. வயன், எனக்கு இது தெரியல நான் எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலி நீ ஸ்டேஜில் நிற்கும்போது காற்றுல உன்னோட இடுப்பு தெரிஞ்சுது. நான் அதை பார்க்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னையே மீறி நான் பார்த்துட்டேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி உன்னை பார்த்ததில்லை சத்தியமாக. ஆனால் ஏன் பார்த்தேன்னு சத்தியமாக தெரியல வயனு. தப்பாக இருந்தால் மன்னிச்சிரு. நான் அது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தால் என்ன நானே மன்னிக்க மாட்டேன். தப்பாக நான் பார்க்கல, ஏன் பார்த்தேன்னு எனக்கு தெரியல. இதை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இப்படி மாமா சொல்லுது அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ்டாக நிற்கிறீங்க. என்ன மாமா சொல்ல வர? நான் ஒன்று கேட்கவா? என்ன மாமா? நீ இது வரைக்கும் என்ன மாமா, அம்மாவோட தம்பி, இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு வகையில் நீ பார்த்துருக்கியா என்ன? உங்களுக்கு அவ்வளோதான், கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் ஒரு 3 வருஷம் உருகி உருகி லவ் பண்ணியிருப்பீங்க. உங்ககிட்ட வந்து இதை தாண்டி நீ பார்த்துருக்கியான்னு கேட்டால் யார் தான் சும்மா இருப்பா? அப்படியே கண்ணுலாம் கலங்கி தண்ணி ஊற்றுது. எது கழுவுற? நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்? சரி தப்பாக கேட்டிருந்தேன்னா விட்டுடு, அழுவாத. என்ன கேட்ட? திருப்பி கேளு. இல்லை, என்னை வந்து மாமா, அம்மாவோட தம்பி, அதையும் தாண்டி வேறு ஏதாவது இதில் என்னை பார்த்துருக்கியா? நான் தானே மாமான்றதை தாண்டி பார்த்துருக்கியான்னு கேட்குறியா என்ன? 10வதுலேருந்து உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் மாமா. உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. இது இப்போ சொல்லலைன்னா எப்போவும் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு இப்போ எப்படி தைரியம் வந்தது எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போ சொல்லி தான் ஆகணும். உன்னை 10th நான் லவ் பண்ணேன் மாமா. 10th உன் பின்னாடியே சுற்றிட்டுருப்பேன். உனக்கு தெரியுமான்னு தெரியாதான்னு எனக்கு தெரியாது. உன் பின்னாடியே தான் சுற்றிட்டுருப்பேன். நான் நிறைய பேச மாட்டேன், ஆனால் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் மாமா. சின்னதுலேருந்து எனக்கு உன்னை பிடிக்கும். என்னை நீ பார்த்துக்கிறதும், நீ என்னை கூட்டிகிட்டு வர்றதும், நீ எல்லார் மேலேயும் அக்கறையாக தான் இருப்ப, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கன்ற ஒரு தாட் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். இவ்வளோ மாமாவாக இருக்கும் போதே நீ என்னை எப்படி பார்த்துக்கிறியே, என் புருஷனாக வந்தீங்கன்னா நீ என்னை எப்படி பார்த்துப்பேன்னு நான் யோசிக்காத நாள் இல்லை. என் ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீ என்னை ஒரு வாட்டியும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது என்னை என் ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் உன்னை லவ் பண்ணேன்னு. ஆனால் உனக்கு மட்டும் தான் தெரியல. என் அம்மா உன்கிட்ட வந்து கேட்டேன் அன்றைக்கி கூட, நீ நினைக்கிறியா எங்கள் அம்மா உன்னை சும்மா வந்து கேட்டாங்கன்னு? அவங்களுக்கு தெரியாதா அவங்க பொண்ணை பற்றி? உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தது எங்கள் அம்மாவுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் கேட்டாங்க. ஆனால் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதோட எங்கள் அம்மா என்கிட்ட இதை பற்றி எதுவுமே பேசலை. வயனை நான் உன்னை கஷ்டப்படுத்தணுன்னெலாம் இல்லை. நீ எனக்கு கஷ்டம்லாம் படுத்தலை மாமா. நான் இப்போ மாற்றிக்கிட்டேன். இப்போ என் தாட் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டேன். என்னோடய ஆசை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இப்போ எனக்கு படித்தா மட்டும் போதும், படித்து முடிச்சுட்டு அம்மா அப்பா சொல்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு நான் போயிடணுன்னு மட்டும்தான் மாமா என் மனசில் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. இதை இப்போ சொல்லலைன்னா எப்போ சொல்கிறதுன்னு எனக்கு தைரியமே வந்திருக்காது. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து சொல்லணும் ஒரு நாளும் கிட்டே வந்து சொல்லாமல் போயிருக்கேன். இப்போ நீயே கேட்கவும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அவ்வளோதான், சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதை பற்றி நானும் உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன் மாமா. ஒன்றும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தானே மன்னிச்சிடு.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையா அழுதுட்டு அப்படியே போயிடுறீங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தி நம்ம பின்னாடியே சுற்றி இருக்கா, இத்தனை வருஷம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு, அவளை கஷ்டப்படுத்திருக்கோமேன்ற ஒரு தாட் அவருக்கு ரொம்ப அவர் கில்ட்டில் கொண்டு போகுது. மறுநாள் உங்களோட கசின்க்கு கல்யாணம். நீங்கள் உருன்னு தான் இருக்கீங்க. எல்லோரும் கேட்குறாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்ட்டு. நீங்கள் உருன்னு தான் இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக யார்கிட்டையும் பேசிக்கல, எதுவுமே பண்ணலை, நார்மலாக அப்படியே இருக்கீங்க. ஜங்குக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்கார். ஆனால் அவர் ஏதோ வேலை ப்ரெஷரில் இருக்கார், கல்யாண வேலை ப்ரெஷரில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் விட்டுறாங்க. ஜங்குக் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் பேசினதும் நீங்கள் அழுததும் அவருக்கு மனசு சுத்தமாக தாங்கவே முடியல அவரால். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், என்ன நடக்குது அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறது ஒன்றுமே அவருக்கு புரியல. அப்போது என்ன பண்ணுறாருன்னா, உங்ககிட்ட சரி ஓகே உங்ககிட்ட அதை பேசி கிளியர் பண்ணணும், இப்போ நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க எல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் அவரை வந்தாலே அவாய்ட் பண்ணுறீங்க. அவர்கிட்ட சுத்தமாக உங்களுக்கு பேசணும்னு ஒரு இஷ்டமே இல்லை. பேசிட்டா எங்கே பழசெல்லாம் திருப்பி கலரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ, அவரை ஃபீல் பண்ண வைப்பீங்களோன்ற ஒரு தாட்னால இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் போய் இப்போ உங்கள் அம்மாவுக்கும் ஒரு கால் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தா, இந்த சத்யா கல்யாணத்தில், அதாவது உங்கள் கசின் கல்யாணத்தில் உங்களை வந்து உங்கள் சொந்தக்காரங்க வேற ஒருத்தவங்களுக்கு பார்த்து பிடிச்சி போயிருக்கோம். உங்களை பொண்ணு கேட்டு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கா சந்தோஷமே தாங்க முடியல. நான் அவங்க ஊர்லேயே அவங்க ஸ்ட்ரீட்லேயே தான் அந்த பையனோட வீடுமே. உங்களுக்கு இவ்வளோ பக்கத்துலேயே ஒரு வரன் அமையுதுன்னா எந்த அம்மாவுக்கு தான் சந்தோஷமாக இருக்காது. செம்ம சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க வந்து நாங்கள் வீட்டில் பேசிட்டு சொல்கிறோன்னு உங்கள் அம்மா சொல்லி உங்கள் அப்பாகிட்ட போய் சொல்லி குதிக்கிறாங்க அவங்க அம்மா. உங்கள் அப்பாவுக்கும் அவங்க தெரிஞ்ச குடும்பம் தான், நல்ல குடும்பம் தான் சொல்லிட்டு சரி ஓகே பொண்ணு பார்க்க வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜொங்குக்கு இது எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் ஜோங்குக்கு பாட்டு எப்போவுமே நார்மலாக அவங்க அக்கா கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்காரு. பார்த்தா உங்களை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக அங்கே உங்களுக்கு வீட்டில் வந்து உங்களை ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லியிருப்பாங்க போல், சமையல்லாம் கற்றுக்கிறதுக்காக. நீங்கள் வாழைப்பூ வடை செஞ்சிட்ருக்கீங்க கிச்சனில். வாழைப்பூவெல்லாம் அறுத்து வெட்டி அதை செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது கிச்சனில் தான் உங்கள் அம்மாவும் இருக்காங்க. ஜொங்குக்கும் நேராக வந்து ஸ்லாபில் தான் உட்காந்து உங்களை ஒரு லுக் விட்றாரு. ஆனால் நீங்கள் சுத்தமாக அவரை கண்டுக்கல. அதனால் அவங்க அக்காவை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. என்னக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கே என்ன? டேய் நான் சொல்ல மறந்துட்டேன்ல உங்ககிட்ட, நாளைக்கு பையனை பொண்ணு பார்க்க வராங்கடா. அவ்வளோதான். ஜொங்குக்கு மூஞ்சி சுருங்கி போயிருது இதை கேட்ட உடனே. ஏன்னு தெரில அவருக்கு டக்குன்னு. ஆனால் அவரும் நல்லா ஹாப்பி மூடில் தான் இருந்திருப்பார். ஆனால் டக்குன்னு இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரிங் பெயின் வந்து அவருக்கு ஹார்ட்டில் ஃபீல் ஆகும். ஏண்டா சொன்ன? நாளைக்கு பையனை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னான்டா. சொல்லவே இல்லை என்கிட்ட. டேய் இன்னைக்கு காலைல தான் பேசினாங்க. நம்ம இந்த தெருவில் 4வது வீடு இருக்குல்ல, கோபாலோட பையன் கார்த்தி. ஆமாம். அந்த கார்த்திக்கு தான் கேட்டிருக்காங்க பையனை. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் வரேன்னு இருக்காங்கடா. அந்த பையனை பார்க்க நல்லா தான் இருக்கான், படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான். 4வது தெரு 4வது வீடு தான்டா. பையன் நீங்கள் நினச்சா வரலாம், நினச்சா போகலாம். சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்படி ஒரு எந்த இது கொடுப்பனாமையும் சொல்லி பெற்றவங்களுக்கு. உங்கள் அக்கா வந்து செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க. இது ஜொங்குக்கோட அக்கா. ஜொங்குக்கு தான் இங்கே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி உட்காண்ட்ருக்காரு. அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை, சோகமாகவும் இல்லை. நீங்கள் பாட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க. பையன் நீங்கள் அப்படியே ஜொங்குக்கா பார்க்குறீங்க. என்ன மாமா உனக்கு ஓகேவா அந்த கல்யாணத்தில்? இன்னும் மாப்பிள்ளை பார்க்கல. அவர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரில மாமா எனக்கு. இவங்க தான் சொல்கிறாங்க நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில் இருக்காருன்னலாம். பேசி பார்த்துட்டு நாளைக்கு தான் மாமா எனக்கு தெரியும். எனக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. படிக்கும் போதே எப்படிடி கல்யாணம் பண்ணுவ? தெரில மாமா, அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறீங்க நீங்கள். ஜொங்குக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இவ்வளோ இதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாளே அப்படி சொல்லிட்டு. ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அவர் புல்லட் எடுத்துகிட்டு நேராக தோட்டத்தில் போய் உட்காந்துடுறாரு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனால் ஏனே அவருக்கு தெரியல. எதுக்காக வந்து பையனை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு எதுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லாமல் கோவம் வருதுன்னு சுத்தமாக அவருக்கு புரியல. அவர் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது ஜொங்குக்கோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து தேயாங் வராரு. வந்து பக்கத்தில் உட்காந்து நடா மச்சான் என்ன யோசிச்சுன்னு இருக்கிற? ஒன்றும் இல்லைடா. டேய் மூஞ்சா பார்த்தா தெரியுதுடா, என்னத்த யோசிக்கிற சொல்லு. மச்சான் நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீ மூஞ்செல்லாம் மாற்றிக்கிட்டு என்னை ஒரு மாதிரி நினச்சிடாதண்ண. டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா, நான் ஏன்டா நினைக்கிறேன் சொல்கிறா. மச்சான் என் அக்கா பொண்ணு இருக்கால. டேய் உனக்கு மொத்தம் 3 அக்கா, 3 அக்காத்துக்கும் பொண்ணு இருக்குது. எந்த அக்கா பொண்ணுடா? டேய் பத்மா அக்கா பொண்ணுடா, வையனு.
ஆமாம் வயனு. அவளுக்கு என்னடா? எனக்கு என்னன்னு தெரிலடா. அதுக்கு நாளைக்கு அத பொண்ணு பார்க்க வராங்களாம். நல்ல விஷயம் தானடா! நீயே தானே சொல்லிட்டு இருந்த, நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்கள்ல யாராவது நல்ல பையனா இருந்தா எனக்கு பார்த்து கட்டி வைக்கணும்னு. நல்ல விஷயம் தானே! அது இல்லடா. ஏன்னு தெரில. எங்க அக்கா காலைல சொல்லுச்சு. அது அவள பொண்ணு பார்க்க வராங்கன்னோனே. ஆனா அவள பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னோனே, எனக்கு ஒரு மாரி இருக்குடா. ஓ! ஓ! கதை அப்படி போதா மச்சான்? சொல்லவே இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட. என்ன லவ் பண்றியா? டேய்! இது என்னன்னே எனக்கு தெரியல. என்னோட இன்னொரு அக்கா பொண்ணுங்க வந்து கல்யாணம் நடந்ததுல, சத்யா கல்யாணம். ஆமா. அந்த கல்யாணத்துல தான்டா நான் பையன சாரியில பார்த்து, எனக்கு அவள அக்கா பொண்ணு, அதையும் தாண்டி பார்க்கணும் அப்படின்னுலாம் தோண ஆரம்பிச்சிருச்சுடா. அதுவரைக்கும் எனக்கு அந்த மாரி அவளகிட்ட தோணுனதே கிடையாது. இது என்னன்னே எனக்கு சொல்ல தெரியலடா. மச்சான், இதுக்கு பேரு தான்டா லவ்வு. அவள உனக்கு புடிச்சிருக்குடா. டேய் இல்லடா, நான் இதுவரைக்கும் அவள அப்படி பார்த்தது இல்லடா. இங்க பாரு, லவ்வு எப்போ வேணாலும் வரும். இப்படிதான் அப்படிதான் இல்ல. யார் வேணாலும் வரும். அதெல்லாம் நீ வந்து கட்டுப்படுத்த முடியாது. உனக்கு நாளைக்கு அவள பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னோனே உனக்கு ஒரு வலி வந்ததுல்ல. அதிலயே தெரிய வேணாமாடா இது லவ் தான்னு. டேய் இருந்தாலும் டேய் அவ நல்லா படிக்கிற பொண்ணுடா. அவ நெறைய சாதிக்கணும். என்ன கட்டிக்கிட்டு என்னடா பண்ணுவா? நான் 12வது வரைக்கும் தான்டா படிச்சிருக்கேன். நான் வந்து விவசாயம் தான் பண்றேன். அதுதான் எங்க குடும்ப தொழில். நாங்க பரம்பரையா அத தான் பண்ணிட்டுருக்கோம். டேய்! இப்ப அவ உன்கிட்ட அதெல்லாம் ஏதாவது சொன்னாளா? நீ படிக்கல. இல்ல எனக்கு இந்த மாரி இருந்தா தான் புடிக்கும் அப்டின்ட்டு. அவ என்ன சொன்னா? அவ என்ன 10வதுலேருந்து லவ் பண்றாளா மச்சான். டேய்! டேய்! என்னடா லூசு குடும்பமாடா நீங்க? ஏதாவது சொல்ற போறான்டாமா ஜொங்குக்கு. டேய்! இல்லடா இது சரிப்பட்டு வராதுடா. நான் அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஜொங்குக்கு நீ அவள லவ் பண்ற. நீயே ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்ம. ஒழுங்கா போயி அவகிட்ட சொல்ற வழிய பாரு. எல்லாத்தையும் சரி பண்ணு. ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோடாத. இல்லடா மச்சான். வேணாம். நாளைக்கு அவள பொண்ணு பார்க்க வராங்க. அவளுக்கு அவன பிடிச்சிருச்சுன்னா, அவங்க வீட்ல பார்க்குற பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டும். அதுதான்டா சரிப்பட்டு வரும். அதுவும் இல்லாம அவள் வயசுக்கு கரெக்ட்டா இருப்பான். டேய்! யோய் என்ன பைத்தியக்காரனாக்காதடா. ஏன் தான் இங்க வந்தோன்றத எனக்கு யோசிக்க வைக்கிறடா ஜொங்குக்கு நீ. போடா! அப்படின்னு தேயாங் எந்திச்சு போயிடுறான். இங்க ஜொங்குக்கு செம்ம குழப்பமா இருக்கு. தேயாங்கிட்ட பேசினோனே இன்னும் குழப்பமா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நேரா வீட்டுக்கு போகிறான். அங்கே போயிட்டு சாப்பிட்றான். தூங்கமே வரமாட்டேங்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது யோசிச்சு ஜொங்குக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது. காலையில் விடியவும் செய்யுது. இங்கே பையனை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்க்க வர ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் ஹோல் குடும்பமே அங்கே வந்துருச்சு. எல்லாருமே இருக்காங்க. ஜொங்குக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரான். அவன் யோசிச்சதுலேயே அவன் கிளம்பணுமா போகலாமா வேணாமான்ற ஒரு தாட்டில் சரி என்னவா இருந்தாலும் நம்ம அக்கா பொண்ணு நம்ம போகணுன்ற ஒரு தாட்டோட கிளம்பி வரான். வந்து இங்கே வந்து ரெடியெல்லாம் ஆகிறத பார்க்கவும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னே தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கம்முன்னு போய் ஓரமாக உட்காந்துடுறான். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வயன் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. வயனுக்கு நல்ல சாரியெல்லாம் கட்டி விட்டுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டு அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி தனியாக பேசணும்லாம் சொன்னால் பார்த்து பக்குவமாக பேசணும்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. வயனை ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. வயன் அப்போ தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு சரி ஓகே போயிட்டு கொஞ்ச நேரம் காற்று வாங்குவோம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவா. பார்த்தா ஜொங்குக்கு அவளை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா செம்ம அழகாக அவளை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஜொங்குக்கு அவ்வளோதான் ஃப்ளாட்டு. அந்த நிமிஷமே அவன் முடிவு பண்ணிடுறான். இது லவ் தான் போல். நம்ம இப்படியெல்லாம் வயனை பார்த்ததே இல்லை. இப்படியெல்லாம் இப்போ பார்க்குறோன்னா கண்டிப்பாக இது லவ் தான் போலன்னு அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிறான். அப்புறம் வயனும் ஜொங்குக்கை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு உள்ளே போயிடுறா திருப்பி. அப்புறமா பொண்ணு பார்க்குறதுக்கு எல்லாரும் அந்த ஃபேமிலி வராங்க. வந்து உட்காந்து மாப்பிள்ளையும் பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கார். பார்க்க நல்லா ஃபைனாக தான் இருக்கார். எல்லாருக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சும் போயிடுது. நல்லா பேசுகிறாரு எல்லாம். இங்கே ஜொங்குக்கு தான் நம்ம மாப்பிள்ளையை முறைச்சிக்கிட்டே இருக்கான். வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவங்க அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஜொங்குக்கு. இதுதான் வந்து பொண்ணோட மாமா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ வயனை கூப்பிட்றாங்க. வயனுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து தர சொல்கிறாங்க. வயனும் நீங்களும் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து தரீங்க எல்லாருக்கும் தரும்போது மாப்பிள்ளையும் பார்க்க சொல்கிறாங்க. நீங்களும் மாப்பிள்ளையை பார்க்குறீங்க. ஓகே அப்படி சொல்லிவிட்டு எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு போய் ஓரமாக நின்றுக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட சேர்ந்து இப்படி போய் நிற்கிறீங்க. ஜொங்குக்கு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு மூஞ்ச பார்த்தா தெரிய மாட்டேங்குதே. எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாளே அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே ஜொங்குக்கு கண்ணு விரியுது. என்னது தனியாக பேசணுமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அவங்க அக்காவை கூப்பிட்டு இது என்னடா அக்கா தனியாலாம் பேச வேணாம்னு சொல்லு. எதுக்கு தனியாக பேசணும்? என்ன இன்னும் நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுக்கா.
டேய்! என்ன காலத்துலடா இருக்க? இப்பலாம் பொண்ணு பார்க்க வந்தா மாப்பிள்ளை, பொண்ணு பேசுறதெல்லாம் சகஜம் தான். ஏன் உனக்கு பொண்ணு பார்க்க நீ எந்த பொண்ணுகிட்டயும் போய் பேசலையா என்ன? லூசு மாரி பண்ணாதடா. உட்கார்றா கம்முனு. நீ தாய் மாமா தான். அதுக்காக ரொம்ப ஓவரா அப்படியே பாதுகாக்கிறேன்னு பேர்ல எதுவும் பண்ணாத. கம்முனு உட்கார். அப்படின்னு சொல்லிருவாங்க. எங்க ஜங்குக்கு, ஐயோ அக்கா நீ வேற ஏன்க்கா புரியாம பண்ற? வேணாக்கா வேணாக்கான்னு மனசு ஃபுல்லா அவளுக்கு அடிச்சுக்குது. ஆனாலும் தனியா போய் பேசுறதுக்கு ரூம்குள்ள கூட்டு போய் விடுறாங்க. பையனும் இங்கேருந்து ஜொங்கு கிக்கி பார்த்துட்டு தான் இருக்காரு. ஜன்னலில் தெரியுது அவங்க பேசுகிறது. நார்மலாக சிரித்து பேசுகிறாங்க பையனும் அந்த பையனும். நல்லா பேசிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. வெளியில் வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். அவ்வளோதான். இங்கே ஜங்குக்கு இதுக்கு மேலே சுத்தமாக முடியல. அவர் அங்கே ஆஃப் ஆயிடுறாரு. அவருக்கு பாட்டு அவர் வண்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார். யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. இந்த ஆட்டிடியூடே கொஞ்சம் கூட செட்டே ஆகலைன்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. பட் ஜங்குக்கோட அக்காவுக்கு, அதாவது உங்கள் அம்மாவுக்கு புரியுது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது ஜங்கு கிட்டேன்னுட்டு, சரி அப்போ கேட்கலான்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அங்கே உங்களை கேட்குறாங்க, எனக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மிச்சதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறாங்க அவங்களையும். இங்கே எல்லோரும் ஜொங்குக்கு தான் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் ஜொங்குக்கு ஃபோன் எடுக்கலை. ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணாமல் அப்படின்ட்டு யாருக்கும் எதுவுமே தெரியல. அப்புறமா அவங்க அக்கா, அதாவது உங்கள் அம்மாவே கிளம்பி சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. சாயங்காலமாக சாப்பாடு எடுக்காமல், ஏன்னா மதியானம் ஜொங்குக்கு சாப்பிடல, சாப்பாடெலாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க தோட்டத்துக்கு தான் போகிறாங்க. ஏன்னா ஜொங்குக்கு அங்கே தான் இருப்பான்னு அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் தோட்டத்துக்கு தான் போகிறாங்க. போய் பார்த்தா ஜொங்குக்கு அங்கே தான் கயிறு கட்டில் படுத்துட்டு வானத்தை பற்றி எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். போய் அப்படி பக்கத்தில் போயிட்டு பள்ளீர்னு முதுகுலே ஒரு அடி. ஆஹா அக்கா நீ என்னத்துக்கு இங்கே வந்து நீ எதுக்கு அடிக்கிற? டேய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்கிற டைமில் என்ன பழக்கம் ஜொங்குக்கு இது? மூஞ்சல் அடித்த மாதிரி ஏஞ்சி கிளம்புற, என்ன இதுக்கு இப்படி பண்ண? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை ஃபோன் வந்து. என்ன வேலை ஃபோனு? தோப்பில் வேலை இருந்தது அதான். நடிக்காத, என்னமோ நீ மனசில் வச்சுருக்க, என்ன சொல்லு அக்கா கிட்ட. அதெல்லாம் இல்லை. சரி என்ன அந்த பையனை முடிச்சிட்டிங்களா? அந்த பையனுக்கு பையனை பிடிச்சிருக்கான். பையனை கேட்டோம், பையனை அப்பா அம்மாவுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. அவ்வளோதான். இன்னும் அப்கமிங் வர நாட்களில் என்னென்னு பார்த்துட்டு முடிச்சிடலான் இருக்கோம். சரிக்கா. சரி நீ சொல்லு, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விடு. நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்தியா? சாப்பாடு கொடு. சரின்னு சொல்லிட்டு தூக்குலேருந்து சாப்பாடு எடுத்து ஜங்குக்கு போட்டு ஊட்டி விட்டுருக்காங்க அவங்க அக்கா. ஜங்குக்கும் நல்லா நிம்மதியாக சாப்பிட்றாரு. ஆனால் மனசு ஃபுல்லாக இங்கே வயனை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ டக்குன்னு ஜங்குக்கோட அக்கா, அதாவது உங்கள் அம்மா வந்து, ஜங்குக்கு சொல்லுக்கோ, வயனை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கா வயனை உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்க்கா அப்படி கேட்குற? இல்லை உன் மகரக்கட்டையை பார்த்தாலே எனக்கு தெரியுது. சொல்லு, எப்போத்துலேருந்து? அக்கா நீ சொல்லும் போது சத்தியமாக எனக்கு அவன் மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் சத்யா கல்யாணம் நடந்ததில்ல, அதில் அவன் நான் வாங்கி கொடுத்த புடவே கட்டியிருந்தாளா என்னன்னு தெரியல. அதனாலே என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னு தெரியலக்கா. அவளை நான் எப்பவும் பார்க்கணுன்னு தோணவே மாட்டேங்குதுக்கா. இது தப்பாக கரெக்டானு கூட தெரில. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், இல்லை வேணான்னு. ஆனால் என்னையே அறியாமல் நான் அவளையே பார்த்துட்ருக்கேன்க்கா. இதை நான் அவகிட்டையும் சொல்லிட்டேன். அவள் பெருசாக எதுவும் சொல்லலைக்கா. அவள் என்னை 10வதுலேருந்து என்னை பிடிக்கும்னு சொல்லுறா. எனக்கும் தெரியும்டா. நான் உங்ககிட்ட கேட்கும் போது அதுக்காக தான்டா கேட்டேன். என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாதா? என் பொண்ணுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு. உன் பின்னாடியே மாமான்னு சும்மாவா சுற்றினா? ஏன் அவளுக்கு வேறு மாமாவே இல்லையா என்ன? குடும்பத்தில் அத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் உன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தா. எனக்கு தெரியும், அதனால தான்டா கேட்டேன் நான். இல்லைக்கா எனக்கு அப்பா அவன் மேலே எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ நீ சொன்னல அவளை இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்கன்னு, அவ்வளோதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அது என்னன்னு சொல்ல தெரில. மக்கு மட சாம்பிராணிடா நீ. ஆனால் சத்தியமாக ஐயோ உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அதானே? அப்படிதான்க்கா நினைக்கிறேன். சரி விடு, நான் பார்த்துக்குறேன். அக்கா மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இப்போ என்னத்தை நீ பார்த்துப்ப? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வேணாம். டேய் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அக்கா பார்த்துப்பேன். என் பொண்ணு உனக்கு தான், புரியுதா? என் பொண்ணை உன்னை விட யாரும் அப்படியெல்லாம் நல்லா ஒன்று பார்த்துக்க முடியாது. அக்கா இருந்தாலும் அவ்வளோ ஒரு வார்த்தை. டேய் என் பொண்ணுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாதாடா? நீ வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு.
அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டே இருக்காங்க. ஜங்குக்கும் சிரிச்சுக்கிறாரு. ஜங்குக்கு அப்போ தான் புரியுது, ஓகே எல்லாருக்குமே ஓகே தான் போல், நம்ம தான் வந்து வயசு டிஃப்ரென்ஸ் அப்படி இப்படின்னு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் நாளும் போது வயன்கிட்ட யாருமே இதை பற்றி எதுவுமே பேசலை. ஜங்குக்கும் நார்மலாக வீட்டுக்கு வருவார், அவர் பாட்டு வயனை சைடு அடிப்பார். ஆனால் வயன் வந்து ஜங்குக்கை பார்க்கவே மாட்டா. அதனால் அவளுக்கு சுத்தமாக, அதாவது உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் ஜங்குக்கை பார்க்கவே மாட்டீங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் உங்கள் உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்கள் காலேஜ் படிப்பு உண்டுன்னு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு சுத்தமாக ஜங்குக்கு வராரு, உங்களை பார்க்குறாரு, சைட் அடிக்கிறாரு, எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து உங்களை பார்க்க தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சிரிச்சுட்டு கம்முன்னு விட்டுறாங்க. அப்புறம் எப்படியே கொஞ்ச நாள் போகுது. கல்யாண டேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாண டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு அவங்க வீட்டிலேருந்து கேட்கும்போது, திடீர்னு உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை வருது. லைக் வந்து உங்கள் அம்மா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை இந்த கல்யாணம் வேண்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கே டவுட்டு, என்ன எல்லாம் ஓகேன்னு தானே சொன்னாங்க, இதுக்கு இப்படின்னும் போது உங்களுக்கே ஒன்றும் புரியல. அவங்க அப்பாவுக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க அப்பாக்கிட்டேயும் அவங்க ஜொங்கு கிட்ட பேசின விஷயத்தை இதை பற்றியும் அவங்க பேசவே இல்லை. திடீர்னு கல்யாணம் வேணான்னு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணுவோம். உங்கள் அப்பா செம்ம டென்ஷன் ஆகி உங்கள் அம்மாவை போட்டு செம்மையை திட்டுறாரு. ஏய் என்ன விளையாடுறியா, என் மானம் போயிட்டுருக்குடி, அங்கே நான் வாக்கு கொடுத்துருக்கேன்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நம்ம பொண்ணு, என்னத்துக்குடி வேணாம் நான் ஃபோன் பண்ணி. என்னங்க தப்பு தான், ஆனால் அதுவும் முக்கியமான விஷயம். அதையும் தாண்டி ஒன்று இருக்குது. என்ன விஷயம்? இங்கே பார் பத்மா, விளையாடாத, சத்தியமாக சொல்கிறேன். இல்லைங்க, நான் சொல்கிறது கேளுங்க கொஞ்சம். என்ன, நம்ம ஜொங்குக்கும் வய்யனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. இதை கேட்டோன்னே உங்கள் அப்பா வாயை பழக்கிறாரு. என்னது ஜொங்குக்குக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ஜொங்குக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு நல்ல பாண்டு தான் இருக்கும், மாமா மச்சான் பாண்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து யோசிக்கிறாரு, என்ன எதுக்காக இவ அப்படி சொல்கிறா அப்படின்னு. எதுக்காக திடீர்னு அந்த மாதிரி யோசிக்கிறேன்? இல்லை, ஜொங்குக்கு நம்ம பொண்ணை பிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க அப்பா இதுக்கு மேலே எதுவுமே பேசலை, கம்முன்னு இருக்காரு. கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா ஜொங்குக்குன்னும் போது அங்கே அப்ஜெக்ஷனே இல்லை. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும், எல்லாருக்குமே ஜொங்குக்கு பிடிக்கும். ஆனால் அங்கே அப்ஜெக்ஷனே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் கூட தெரியாது உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. உங்களுக்கு பாட்டு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு மட்டும் தான் தெரியும். அவங்க வீட்டிலேருந்து வரது போகிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்றது மட்டும் தான் தெரியும். நீங்கள் கார்த்திக் கூட தான் உங்களுக்கு கல்யாணன்றதை நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கீங்க. கார்த்திக் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஜொங்குக்குன்னு சொன்னால் ஒத்துக்காமல் பிரச்சனை பண்ணுவீங்களோன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இப்படி ஒரு பிளான் போட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கல்யாண டேட்டுன்னு இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்கீங்க கல்யாணத்துக்கு. காலில் போட்டு பேசிகிட்ருக்கீங்க. வையனு என்னாடி, நீ உங்கள் மாமாவை தான் கட்டிப்பேன்னு பார்த்தா, என்னாடி ஏதோ கார்த்திக்குங்கிற 4வது வீடுங்கிற உன் வீட்டிலேருந்து அவனையாடி கட்டிக்க போகிற, நீ உன் மாமாவை தானடி உருகி லவ் பண்ண. நான் என் மாமாவை லவ் பண்ணேன் தான், நான் என் மாமா பண்ணலையேடி. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. கார்த்திக் தான் என் தலையிலன்னு எழுதி வச்சுருந்தா யாரும் என்ன பண்ண முடியும் சொல்லு. இருந்தாலும் அவன் நல்லா இருக்கான்டி, பார்க்கவும் நல்லா தான் இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்லா வேலையில் தான் இருக்கான், பரவாயில்ல தான் விடு. இருந்தாலும் உன் ஜொங்குக்கு மாமா அளவுக்கு வருமாடி. உங்கள் மாமா பார்த்துருக்கேல்ல, எங்களுக்கே அவரை பார்த்தா ஒரு மார்க்கமாக தான் நாங்களே பார்ப்போம். என்னடி நீ? இப்போ அது என் மாமா தான், சும்மா வாயை உடச்சிடுவேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நாளைக்கு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள் மாமா பற்றி பேசுனா உனக்கு கோவம் வருது. போ நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, நாங்கள் யாராவது ஒருத்தர் மாமா உஷார் பண்ணி கட்டிக்கிறோம். வாங்கலை. அப்படியே ஃபன்னாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கவும் இப்படியே போயிடுச்சு டைமு. இப்போ உங்களுக்கு மேரேஜ் டேட்டும் நெருங்கிட்டே இருக்குது. மேரேஜ் டேட்டில் உங்களுக்கு வந்து நலங்கு வைக்கிறாங்க. நலங்கு வைக்கும்போது எல்லோரும் சந்தோஷமாக ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இப்படி சிரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க பட்டு வராங்க, சந்தோஷமாக இருக்க போகிற அப்படி சொல்லிட்டு எல்லோரும் நலங்கெல்லாம் வைக்கிறாங்க. மறுநாள் கல்யாணமும் நடக்குது. உங்களுக்கு வேண்டாம் வெறுப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குறன்ற மாதிரி இல்லை. சரி ஓகே அம்மா அப்பாக்காக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ரெடியெல்லாம் ஆகிட்டு மறுநாள் காலையில் உங்களுக்கு மேரேஜ். நீங்களும் போயிட்டு ஸ்டேஜெல்லாம் ஏறி உட்காந்துட்டீங்க. உட்கார போகிறீங்க. பக்கத்தில் மாப்பிள்ளை உட்காந்துருக்காங்க. நீங்கள் மாப்பிள்ளை மூஞ்ச பார்க்கல. நீங்கள் என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடே இல்லைல்ல, அதனால் மாப்பிள்ளை மூஞ்ச பார்க்கல, எதுவுமே பார்க்கல. அதனால் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் இப்படியே போகுது டைமு. நீங்கள் அப்படியே ரொம்ப பிளாங்காக யோசிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே 10th நீங்கள் ஜொங்குக்கு லவ் பண்ண அந்த சினாரியோஸ் எல்லாம் உங்கள் மைண்டில். ஏன்னா நீங்கள் இந்த நாள் வந்து அவரு கூட தான் நடக்கும் அப்படின்ற ஒரு தாட் உங்கள் மண்டைக்குள்ளே எப்போத்துலேயுமே இருந்தே இருக்குது. அதனால் டக்குன்னு உங்களால் அதை மாற்றிக்க முடியல. உங்களுக்கு கண்ணெல்லாம் லைட்டாக கலங்குது. இருந்தாலும் சரி ஓகே இதான் என் ஃபேட்டுனா அது இப்படியே இருக்கட்டும், இதுதான் என்னோட தலையெழுத்துனா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு கரெக்டாக கெட்டி மேலோன்னு சொல்லும் போது கண்ணை மூடிக்கிறீங்க. மாப்பிள்ளையும் தாலி எடுத்துட்டு கிட்ட வராரு. அப்படி கழுத்துக்கிட்ட கட்டுறதுக்கு அப்படியே கட்டிட்டு இருக்கும் போது, ஓய்
அப்படின்னு ஒரு சவுண்டு. உங்களுக்கு அது ஃபெமிலியராக இருக்குது. நீங்கள் மாப்பிள்ளை தான் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை திறக்கிறீங்க. ஏய் இங்கே பாரு. அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ ஜங்குக் மாமா வாய்ஸு. பார்த்தா அவர் தான் தாலி கட்டிட்டு இருக்காரு. என்னடா இங்கே நடக்குதுன்னு சுத்தமாக உங்களுக்கு ஐடியாவே இல்லை. சுற்றி பார்த்தா எல்லாரும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மாக்கிங்காக சிரிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக தானே இது ஜங்குக் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு சொல்லவே இல்லைல்ல. எல்லோரும் உங்களை சர்ப்ரைஸாக சிரிக்காங்க. உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்குறீங்க. அம்மா ஏய் எனக்கு தெரியும்டி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா பார்க்குறாங்க. எல்லோரும் அப்படியே அர்ச்சனை தூவி இப்படியே எல்லாம் வாழ்த்துறாங்க. அப்படியே ஜங்குக்கு உங்கள் கழுத்தில் தாலியும் கட்டிட்டாரு. உங்களா இதை நம்பவே முடியல. அங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ். நீங்கள் கார்த்திக் கூட தான் கல்யாணம்னு சொல்லியிருப்பீங்க. பார்த்தா அங்கே ஜங்கு கூட கல்யாணம் ஆகிறத பார்த்தோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் செம்ம சந்தோஷம். நீங்கள் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு ஆயிடுறீங்க. எதுவுமே பேச தோணல. உங்களுக்கு செம்ம ஷாக்கில் இருக்கீங்க நீங்கள். அங்கே மற்ற ரிச்சுவல்ஸ்லாம் நடக்குது. லைக் வந்து மெட்டி போடுறது எல்லாமே நடக்குது. எல்லாம் அப்படியே ஃபேமிலி எல்லோரும் இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே போயிடுது. வீட்டுக்கும் போயிடுறீங்க. நீங்கள் ஆனால் செம்ம கோமத்தை எல்லார் மேலேயும் கோமா இருக்கீங்க. ஏன்னா யாருமே சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கும் தான் கல்யாணம். நீங்கள் கார்த்திக் கூட தான் கல்யாணம்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நேராக போகிறீங்க. போயிட்டு செம்மையாக கோவத்தில் இருக்கீங்க. யார்கிட்டையும் பேசாமல் அப்படி இருக்கீங்க. உங்கள் அம்மா தான் வராங்க இப்போது. வயனு மூஞ்ச அப்படி வச்சுக்காதடி. கல்யாணம் பொண்ணுல நீனு. அம்மா கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோ, சத்தியமாக அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். போட்டு டம்முன்னு அடிச்சிடுவாம்மா நான். என்னடி அம்மாவை இப்படி பேசுகிற? பின்ன என்ன, நீ உன் தம்பி தான் கட்டி வைக்கிறேன்னு கேட்டு ஒரு வார்த்தை சொன்னியா? எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டு எதுவும் பண்ணிகிட்ருக்க. கார்த்திகை கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட, ஜங்குக்கு கற்றுக்கிறதுக்கு என்னடி நீ தான் இல்லைம்மா. நடிக்காத. உனக்கு ஜங்குக்கு பிடிக்கும் தானே? பார்த்ததுலேருந்து அவன் முன்னாடி தானே சுற்றிக்கிட்டு இருந்த. அம்மா அதெல்லாம் அப்போது. அதுக்கப்புறம் தான் அதுதான் வேணும். அதுதான் மாமா தான் என்ன அப்படி பார்க்கலன்னு சொல்லிச்சுல. அப்புறம் எதுக்குமா பிடிச்சி கட்டி வச்சேப்போ? இப்போ நாங்கள் தம்பி என்னை வந்து பொண்ணு மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கியா? லூசாமா நீ அப்படின்னு போட்டு செம்மையாக திட்டுறீங்க. அப்போது அவன் அப்படிலாம் பார்க்கல. அவனுக்கும் மேலே லவ்வெல்லாம் இருக்குது. என்னம்மா சொல்கிற? ஆக்சுவலாக அவன் பொண்ணு பார்க்க வந்தபோது கோவப்பட்டு ஏன் செல்ல போனதை எல்லோரும் பார்த்தாங்கடி. எனக்கு அப்போவே டவுட்டு, இவன் எதுக்குடா தேவையே இல்லாமல் துள்ளுறான்னு. அப்புறம் தான் நான் போய் கேட்டேன். அவன் ஆமான்ட்டான். சரி அதான் அவனுக்கோ கட்டி கொடுக்குறதுக்கு என் தம்பியை கட்டி கொடுத்துடலாம்ல. என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணுமா? சரி விட்டுடி, நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சுல, வா ஆக வேண்டிய காரியத்தை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் ஜங்குக்கிட்ட ஒரு வார்த்தை பேசலை. இல்லை நீ எப்படா, எனக்கு தெரியாமல் நீங்கள் எப்படா இவ்வளோ குடும்பம் சேர்ந்து என்னை இப்படி பண்ணுவீங்கன்ட்டு அவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்க பார்க்கல, பேசலை. அவரும் உங்களை ஒய்ங்கிறாரு, ஊங்குறாரு, ஆங்குறாரு. நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டேறீங்க அவரை. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பசங்களெல்லாம் விட்டு கூட அங்கே பாரு அவள் பேச மாட்றா அப்படி இப்படி சொல்லி அமுச்சு விட்ருப்பாரு. அந்த பசங்களாம் வந்து உங்களை உயிரை வாங்கிட்டு இருக்குங்க. பேசுங்க ஜங்குக்கு மாமாட்ட பேசுங்கன்ட்டு. அப்புறம் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த பசங்களையும் இது பண்ணி அமுச்சிருப்பீங்க. இப்படியே நைட் ஆகுது. அவ்வளோனா தான் நைட் என்ன, ஃபர்ஸ்ட் நைட்டு தான். ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு இங்கே இது ஒன்று தான் இப்போ எனக்கு கேடுன்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அங்கே தலைவர் ஃபுல் ஃபார்மில் ரெடி ஆகிட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு உங்களுக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணார். உங்களுக்கு பிடிக்கும் தான், ஆனால் உங்களுக்கு கோவம் இருக்குது ஏன் என்கிட்ட சொல்லலான்ட்டு. நேராக சரி ஓகேன்னு உங்கள் அம்மா இங்கே உட்காந்து அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாரு உனக்கு சொல்லாமல் தான் கல்யாணம் பண்ணோம். ஆனால் அதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்களில் இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடணும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்து நல்லா முறைக்கிறீங்க. இருந்தாலும் உங்கள் அம்மா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ரூமில் விடுறாங்க. பார்த்தா ஜங்குக்கு ஏற்கனவே அங்கே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ரூமில் வந்தோடனே நேராக போயிட்டு ஜன்னல் பக்கத்தில் போயிட்டு நிற்கிறீங்க. அங்கே ஒரு டேபிள் இருக்கும். அங்கே போய் பாலை வச்சுட்டு அங்கே நிற்கிறீங்க. நீங்கள் லாக்கும் போடல ஒன்றும் போடல, ஜங்குக்கு முடிக்கிறாரு என்ன இது அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவரே போய் ஏஞ்சி போய் லாக் போட்டு உங்ககிட்ட தான் வராரு. வயன் வயன் உன்னதாண்டி கால்லேருந்து ஒரு வார்த்தை பேசலடி நீ என்கிட்ட. இப்போ நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டிடி. இப்படி இருந்தால் நல்லா இருக்காதுடி. நான் சொன்னேன் புருஷன் பொண்டாட்டியா? என்கிட்ட சொன்னியா நீ என் புருஷனாக ஆக போகிறேன்னு? நீ பாட்டு காலைல வந்து தாலி கட்டிட்டு என் புருஷன்ற நான் அதை எப்படி இது பண்ணிக்க முடியும்? அப்படி இல்லைடி. நீ இன்கேஸ் எங்கே கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு என் கூட தான் கல்யாணம்னு சொன்னால் நீ எங்கே கல்யாணம் வேணான்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு தான் அக்கா இப்படி பண்ணிச்சுடி. நான் உங்ககிட்ட சொல்ல தான் சொன்னேன். நீ சொல்லியிருக்கணும் மாமா. எங்கள் அம்மா சொல்லலைனாலும் நீ சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி உனக்கும் எனக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு. ஒரு வார்த்தை சொல்ல. நேற்று வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டுங்கக்கிட்டலாம் அவன் கார்த்தியை தான் கட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு அந்த கார்த்தியை கட்டிக்கல என்னை கட்டிக்கிட்டேன்னு உனக்கு என்ன இதுவா?
ஜொங்குக்கு கோவம் வருது லைட்டாக, எனக்கு சிரிப்பு வருது. என்னத்துக்கு இவன் இப்படி டென்ஷன் ஆகுறான்ட்டு. நான் அதான் சொல்லலை. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கார்த்திகை தான் கட்டிக்கிடுவேன், கார்த்திகை தான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நீ வந்து டப்புன்னு தாலி கட்டினா அவங்களாம் என்ன நினைப்பாங்க? நான் வேணே போய் சொன்னேன்னு தானே நினைப்பாங்க. இதில் என்ன இருக்குது? அதான் நீ தான் என்ன சொன்னேன் உன் ஃப்ரெண்டுக்கெலாம் என்ன லவ் பண்ணது தெரியும்னு. அப்போ நான் தெரிஞ்ச லவ் பண்ணவனே கட்டிக்கிட்டேன்ட்டு சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். உன் ஃப்ரெண்டு உண்மையாக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருந்தா அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்தேனே அதெல்லாம் விசில் அடித்து எல்லாத்தையும் அதெல்லாம் அச்சனெல்லாம் போட்டு தானே நம்மளை ஆசீர்வாதம் தான் பண்ணிச்சுங்க உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்லாமல் என்னை இப்படி குடும்பமாக சேர்ந்து என்னை இது பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். உன்னை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க சொல்ல, அவ்வளோதான். கல்யாணம் நடந்துருச்சு, நீ இப்போ என் பொண்டாட்டி, அவ்வளோதான். அப்புறம் பொண்டாட்டி கைடு அப்படின்னு சொல்லிட்டு உதறி விட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. ஜொங்குக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நீங்கள் டாக்கட்டிவாக அவர்கிட்ட இருக்கிறது அவருக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஐயோ இங்கே வாடி, நீங்கள் பாரு, நான் சொல்லிட்டேன், நீ நினைக்கிறதெல்லாம் இங்கே நான் இன்றைக்கி நடக்கணும்னா தயவுசெய்து எதிர்பார்க்காத. நான் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். பையனு ஆனால் மாமாவை கோவப்படுத்தாத. மாமாவாக இருந்ததுன்னா கோவப்படுத்திருக்க மாட்டேன். இப்போ தான் நீ தானே சொன்ன புருஷன்றல, அப்போனா படுத்து தான் செய்வேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவளை அப்படி சொல்லிட்டு ஓடி பிடிக்க வர்றாரு. நீங்களும் ரூம் ஃபுல்லாக ஓடுறீங்க, எகிரி குதிச்சு இங்கத்துக்கு அங்கத்துக்கு ஓடுறீங்க. கடைசியாக அவங்க முன்னாடியே பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. மாமா இங்கே பாரு, சத்தியமாக சொல்கிறேன், நீ கிட்ட வந்தீங்கன்னா நான் கத்திடுவேன், எல்லாரையும் எழுப்பி விட்டுருவேன் கத்தி. என்னது கத்துவியா? நீ தான் கத்தி தான் பாரு, நானும் பார்க்குறேன் யார் வரான்னு. இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் இங்கே யாரும் வரப்போகிறது இல்லை. அந்த தைரியத்தில் நீ சொல்லாத மாமா, நான் சத்தியமாக நான் கத்துற எல்லாரும் ஏஞ்சி வந்துடுவாங்க. எங்கள் அப்பாலாம் வந்துடுவார். ஏய் நான் அப்போ புருஷன்டி, உங்கள் அப்பாவும் என்ன ஒன்றும் கேட்க மாட்டார். நீ இந்த மாதிரிலாம் சொல்லி என்ன இது பண்ணாத. அப்போது நான் கத்துனேன்னா எல்லோரும் ஏஞ்சி வந்துடுவாங்க. சித்தப்பா அப்பா எல்லாம் வந்துடுவாங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு காட்டுறியா? ஒன்றும் தெரியாத உனக்கு? என்னது இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா தெரியாதா? தெரியாதே. ஏய் நடிக்காதடி. 10வது படிக்கும் போதே என்ன லவ் பண்ணவ தானே நீனு, உனக்கு இப்போ ஒன்றும் தெரியாதா? நீ தள்ளி முதல்ல விடு என்ன. இங்கே வா, நானா பிடிச்சி இழுக்கிறதுக்குள்ளே நீயே வந்துரு. அப்புறமா கத்துவேன்னு நீ தான் பிரச்சனை பண்ண, நீயே வந்துரு. நீங்களாம் அப்படி கம்முன்னு ஜொங்கு கிட்ட போகிறீங்க. ஜொங்குக்கு அப்படியே உங்களை மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. உட்கார வச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவர் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணியிருப்பார் போல். என்னால் நம்பவே முடியல தெரியுமா. நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டின தாலியும் கழுத்தில் தொங்குது. இதை பார்க்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். முன்னாடி யோசிக்கிற சந்தோஷம் இல்லையா மாமாவை கட்டிக்கிட்டதில்? மாமா அவனை 10வதுலேருந்து லவ் பண்ணியிருக்கேன். யோசிச்சு பாரு. இப்படி ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நடந்துச்சா? நடந்துச்சு, சொல்லாமல் கொல்லாமல் நடந்துச்சு. சரி விடு, நடந்துச்சுல்ல, பார்க்க வேண்டிய காரியத்தை பார்க்கணும்ல. அதுக்கு உனக்கு குட்டி ஜொங்குக்கு வேணுமா, குட்டி வயன் வேணுமா? எனக்கு குட்டி ஜொங்குக்கு தான் வேணும். அதுக்கு நீ ஏதாவது கோஆப்ரேட் பண்ணும். எதுவும் பண்ணாமல் இங்கேத்துக்கு அங்கே ஓடுறது ஓடி ஆடுறதுன்னு இருந்தீங்கன்னா உன்னை ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கெலாம் இது நேரம் இல்லை. வேறு என்ன பண்ணும்? அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் லே பண்ணுறாரு, படுக்க வைக்கிறாரு. படுத்து அப்படி மேலே வராரு. வந்து ஃபுல்லாக உங்களை ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அங்கே கழுத்தில் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு புதுசாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம். என்னடா பண்ணுது மாமா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. மாமா கூசுது, என்ன பண்ணுற நீ? உங்கள் வீட்டில் சொல்லி அனுப்பலையாடி? என்ன நீ எது பண்ணாலும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஏதாச்சும் பண்ணேன்னா எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? அவ்வளோதான். உங்களுக்கும் ஜொங்குக்கும் எல்லாம் நடந்து முடிக்குது. அன்றைக்கி நைட்டே நடந்துருது. உங்கள்கிட்ட அவர் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருப்பாரு. அப்புறம் உங்களுக்கு செம்ம வலி வந்திருக்கும். ஐயோ என்ன இப்படி வலிக்குது இது அப்படின்ட்டு காலையில் இருந்துச்சு நீங்கள் செம்ம அடி அடிக்கிறீங்க ஜொங்குக்கை போட்டு. என்ன மாமா பண்ண நீ? வலிக்குது மாமா. இது அப்படி தாண்டி இருக்கும். என்னடி இன்னைக்கு ஒரு நாளைக்கே அழுவுற நீ இப்படி? மாமா போ மாமா, இப்படிலாம் பண்ணுவேலாம் தெரிஞ்சுதான் உனக்கு கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். போ, நான் கார்த்தியே கல்யாணம் பண்ணியிருப்பேன்.
கார்த்தியை கல்யாணம் பண்ணாலும் இதை தாண்டி பண்ணியிருப்பானுங்க, எவனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அப்படின்னு பல்ல கடிக்கிறாரு ஜங்குக்கு. அவருக்கு கார்த்தியை பற்றி இழுத்தோடனே ரொம்ப கோவம் வந்துடுது. அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க அவர் முறைக்கிறத. சரி சரி சரி, கோவப்படாத, நான் அதுவும் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், நீ கோவப்படாத. இன்னொரு வாட்டி கீர்த்தி நீ அவனையாவது இழுத்து பாரு, என்ன நடக்குதுன்னு அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. சரி ஓகேடா, இதோட நான் அதை முடிக்கிறேன். ஆக்சுவலி இது நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் அதை டப் பண்ணுறேன். அதனால் வந்து எங்கேயாச்சும் லேக் ஆகிருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வர வீடியோஸில் நான் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக எடிட் பண்ணுறேன், நானும் ட்ரை பண்ணுறேன். லைக் நல்லா டப் பண்ணும், இன்னும் நிறைய சீக்வன்ஸை கொண்டு வரேன் நான், நல்லா ஃபன்னாக ரொமான்ஸாக. எனக்கு இப்போதைக்கு இது ஃபஸ்ட்டுன்றதுனால எனக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அப்கமிங் டேஸில் நான் நல்லா அவங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சராங்க எப்போ. நான் வந்து இது நிறைய ஸ்டோரிஸ்லாம் நான் யோசிச்சு வச்சுருக்கேன், 1 by 1 நான் போடுறேன். ரொமான்டிக் கண்டென்ட்டும் நான் கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணி போடுறேன். இதில் நான் அவ்வளோ ரொமான்ஸ் எடுத்துகிட்டு வரல, ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு. சொன்னால எனக்கு இது எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற ஐடியாவே இல்லை. அதனால் பட் அப்கமிங் இதில் நான் ரொமான்டிக்காக நிறைய எல்லா கண்டென்ட்டும் சேர்த்து நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? தேங்க்யூ எவ்ரி ஒன்.